இன்றைக்கி வீடியோவில் நம்ம புதுசாக சாமந்தி செடி வாங்கினா அந்த செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து நட்டதுக்கப்புறமா என்ன செய்யலாம், தனியாக பிரித்து வச்சாலும் எப்படி நல்லா வளரும் சாமந்தி செடி, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது புது சாமந்தி செடி தான். இந்த செடி பாருங்கள், இது புதுசு தான் இது. ஆனால் க்ரீன் கலர், எல்லோ க்ரீன் சேர்ந்தப்போ இந்த சாமந்தி தான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு நட்டுட்டேன். இதுலேயும் தனியாக இருக்குது, இதுலேயும் தனியாக இருக்குது. அதாவது கொஞ்சம் சின்ன கப்பில் நட்டுட்டேன், இது கொஞ்சம் பெரிய தொட்டியில் நட்டுட்டேன் அப்படி. ஆனால் நட்டதுக்கப்புறமா நீங்கள் மண், மணல், கம்போஸ்ட்டு இல்லை மாட்டு சாணம்லாம் போட்டு நட்டிருப்பீங்க. சப்போஸ் நட்டிருந்தீங்கன்னா தண்ணி அதிகமாக விடவே கூடாது. கொஞ்சம் சாயிலில் நல்லா காஞ்ச போல் ஆனால் தான் நல்லா ட்ரை ஆகிடணும் சாயில். அப்போ தான் தண்ணி ஊற்றணும். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மேலுக்கு பாருங்கள், அப்போ தான் தெரியும். காஞ்சிருக்கு பாருங்கள் சாயில், நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். சோகமாக இருக்க இலை நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் 3 days வரைக்கும் நட்டு தண்ணி ஊற்றாமல் இருக்கணும், அதுக்கப்புறமா ஊற்றுங்க. அப்படியே சப்போஸ் தண்ணி ஊற்றணுன்னா சாயிலுக்குள்ளே ஊற்றாமல் ஸ்ப்ரே வச்சு ப்ளெயின் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள் தண்ணி, அப்போ ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்களுக்கு செடி ஏதாவது ஆகிடும் பயமாக இருந்ததுன்னா அப்படி சொல்கிறேன் நான். தனியாக பிரித்து வச்சுட்டு தண்ணி இது போல் கொடுக்கணும். 3 days once அப்படி கொடுக்கணும். இல்லைன்னா மேலுக்கு மட்டுமே ஸ்ப்ரே பண்ணணும். கொஞ்சமாக தான் ஸ்ப்ரே பண்ணணும், நிறைய ஸ்ப்ரே பண்ணக்கூடாது தண்ணி கூட நான் சொல்கிறேன். இப்போ தனியாக செடி பிரித்து வைக்கிறீங்க. இந்த பக்கமும் ஒரு பூ இருந்தது இதே போல், நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஒரே டைம் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் விட்டுட்டேன். அதுபோல் நீங்கள் ஒன் சைடு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நான் கட் பண்ண இடத்துல தளிர் வரும். அதே சமயத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் தான் வேறு அழுகல் வராமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு இல்லை வேப்ப இலை அது போலலாம் சாயிலுக்குள்ளே போட்டு தான் நடணும். நான் இதுக்குள்ளெல்லாம் போட்டிருக்கேன் நிறைய, அதுக்கு சொல்கிறேன் நான். கொஞ்சம் போட்டால் தான் நல்ல சாயிலில் பூச்செல்லாம் வராது, நல்லாயிருக்கும். இது போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா இந்த இடத்துல தளிர் வரும், பூமிக்குள்ளேருந்து தளிர் வரும். அதுக்காக நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சாமந்தி கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா சாய்ச்சி தான் நடணும். நல்லா அதாவது சாயிலுக்குள்ளே நல்லா படுக்க வச்சுட்டு கூட நீங்கள் நட்டுடலாம். கிராஸாக வச்சு ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன். அது போல் தான் கட்டிங்ஸ் நீங்கள் நடணும். அப்போ தான் வேர் பிடிச்சி சீக்கிரமாக வரும். அதே சமயத்தில் இது போல் புது செடி தனியாக பிரித்து வைக்கும்போது லேசாக சாய்ச்சி கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் லேசாக கூட சாய்ச்சி வச்சுருக்கேன். சாய்ச்சி வச்சா ரொம்ப நல்லது, அதுக்காக சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வெயில் படாது, செடிக்கு ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அது போல் பாருங்கள், இது வெள்ளை சம்மந்தி தான். மேலே நுனி கிள்ளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காஞ்சிடுச்சு. சில டைமில் வரும், சில டைமில் காஞ்சிடும். இருந்தாலும் வேர் நல்லா இருந்ததுன்னா பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இது மேல் மட்டும் காஞ்சிட்டு உள்ளேருந்து வேர்லேருந்து செடி வந்துடும். அது போல் பார்த்துட்டு தான் நம்ம எடுத்து விடணும். எதுக்கு சொல்கிறேன்னா, ரூட்டு வரல, மேலே கிளை காஞ்சிச்சு, ரூட்டு வரல போல் நினச்சி எடுத்து விட்டுறக்கூடாது, அப்படியே விட்டுடணும். நம்ம பார்த்துட்டு தான் 1 month வரைக்கும் வச்சுருந்து அதை தூக்கி போடணும். இங்கே கூட பாருங்கள், இப்போ நல்லா வளருது வெள்ளை சம்மந்தி. இது ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டில் நட்டிருக்கேன். கொஞ்சமாக சாயிலும் கலந்துருக்கேன், அதாவது செம்மண். நல்லா வருது பாருங்கள், நல்லா புழைச்சிக்கிச்சு. இன்னொன்று கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், இது மெரூன் சம்மந்தி. நம்ம வாங்கின செடி தான் இது. ஆனால் நீங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் உள்ளேருந்து எழும்பி வர பிளான்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா பிழைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன். பாருங்கள், இதில் நான் வாங்கும்போது ரொம்ப குட்டி குட்டியாக தான் லேசாக இருந்தது. இங்கே மேலே அதாவது கிளை கட் பண்ணிட்டேங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் உள்ளேருந்து எழும்பி வருது. ஆனால் வாங்கின பாட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். பக்கத்தில் மட்டும் ஒரு கன்று மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே விட்டுட்டேன். இதே சாயில் இப்படியே வளரட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீண்டிட்டு, அதாவது கம்போஸ்ட் தண்ணி டீ தூள் தண்ணியோ இல்லை கம்போஸ்ட் இருந்ததுன்னா கம்போஸ்ட் தண்ணி ஊற்றி கலந்து செடி ஊற்றலாம். இல்லைன்னா அதாவது வெரைட்டி அது போலெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட தண்ணியில் ஊற வச்சு இந்த செடி ஊற்றலாம். ஆனால் இந்த பாட்டிலே நான் வச்சுட்டேன். ஏன்னா சும்மா எடுத்து நம்ம நடும்போது கூட சில டைமில் செடி போயிடும். அதுக்காக சில செடி நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். ஒரு செடி அப்படியே இதுக்குள்ளேயே வச்சிடலாம். நீங்கள் வச்சுட்டு டீ தூள் தண்ணி, வெங்காயம் தூள் தண்ணி அது போல் ஊற்றிடலாம். கரெக்டாக
கத்தாழை கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஊற்றலாம். அப்போவும் ரொம்ப நல்லது சாமந்தி செடிக்கு. வாங்கின தொட்டியே 2-3 கன்று இருக்கும். 2 கன்று எடுத்துகிட்டு இதுலேயே நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து கவுமேனூரோ இல்லை கம்போஸ்ட்டோ அதுக்குள்ளேயே போட்டுட்டு கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மண் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு 2 டேஸ் கழித்து தண்ணி ஊற்றுங்க. ஆனால் வந்து புது செடி வந்து ஃபுல்லாக வெயிலில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் போல் வெயில் நிழல் இருக்கிறப்பல இடம் பார்த்து வச்சுக்கணும் சாமந்தி செடிக்கு. டேபிள் ரோஸ் வாட்டர் பாட்டிலில் வந்து நீங்கள் இது போல் தண்ணி ஊற்றிட்டு தண்ணியில் கிளைய கட் பண்ணிட்டு போட்டுடலாம். வேறு அப்படியே பிடிச்சி அதிலே கூட வளரும். சூப்பராக இருப்பாங்க. இன்றைக்கி வீடியோவில் தான், நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.